சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. அதனுடைய தேர்தல் முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இந்த சூழலில் பெரும்பாலான சமூக அக்கறை உள்ள ஆர்வலர்கள் எல்லாமே மிக கவனமாக இந்த தேர்தல் முடிவை நம்ம அணுகணும். தேர்தல் முடிவு எப்படி இருக்குமானாலும் அதை நமக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு இதை பற்றி பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு மென்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய உச்சபட்ச கோரிக்கையாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் கூட ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காரு. தேர்தல் முடிவுகள் என்பது யதார்த்தமானது. வெற்றி தோல்விங்கிறது நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கும். ஒரு முறை வெற்றியும் ஒரு முறை தோல்வியும் வரக்கூடியது தான். தோல்வியை கண்டு யாரும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. அதை ஒரு வாழ்நாள் பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அதை அணுகக்கூடாது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சராசரி நிகழ்வாக தான் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சுருக்காரு. இது எல்லாமே விஜய் தலைமையிலான தாவேகாவை சார்ந்திருக்கின்ற இளைஞர்களுக்காக வைக்கப்பட்ட வேண்டுகோள் தான். உளவியல் சார்ந்த அறிஞர்கள் பலரும் இதைத்தான் முன்வைக்கிறாங்க. வெற்றி தோல்வியை எளிமையாக அணுகுங்கள் அப்படின்ட்டு. ஆனால் அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்களோ அந்த கட்சியினுடைய தலைவர்களோ இதுவரை அதை பற்றி பேசாமலே கடந்து போயிட்டுருக்காங்க. மீண்டும் சொல்லப்போனால் சத்ரு யாகம் அப்படின்னு எதிரிகளை அழிப்பதற்கான யாகம், எதிரிகளை அழிப்பதற்கு இறைவனிடத்தில் வேண்டுகோள் வைப்பது போன்ற அடிப்படை அறிவில்லாத முட்டாள்தனமான வேலைகளை செஞ்சிகிட்ருக்காங்க. இது ஏற்கனவே ஒரு விதமான மனச்சிதைவில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் மாற்றுப்பாதைக்கு தூண்டுகின்ற ஒரு நிகழ்வாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க. விஜய் செஞ்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை அந்த கட்சியினர் மத்தியில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. நடிகர் விஜய் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அரசியலில் களம் இறங்கியவர். ஒரு பெரும் செல்வாக்குள்ள இளைஞர் கூட்டத்தை, பெண்கள் சார்ந்திருக்கின்ற ஒரு கூட்டத்தை பெற்றிருக்கிறாரு. இந்த கூட்டம் ஒரு கட்டுப்பாடு இல்லாத நிலையில், ஒரு நெறிமுறைப்படுத்தப்படாத நிலையில் இருக்கின்ற ஒரு திரளாக இருக்குது. ஏதாவது ஒரு பெரும் திரள். இந்த பெரும் திரளை தனி மனிதனால் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். அது விஜயினாலேயே கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இருந்தாலும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலில் ஒரு 80 விழுக்காடு விஜய்க்கு இருக்குது. அவர் அதை பற்றி பேசினா அந்த இளைஞர் திரளை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அவர் அதை பற்றி இது வரைக்குமே பேசலை. ஒவ்வொரு முறை பரப்புரையின் போதும் தன்னுடைய நலனும் நாட்டினுடைய நலனும் திமுகவினுடைய எதிர்ப்பு மட்டுமே தன்னிடம் மையமாக இருப்பதா சொல்லி பேசிகிட்டு இருக்கிறத தவிர அங்கே இருக்கிற அந்த இளைஞர்கள், அந்த கூட்டத்தை அவரை பார்க்க வந்திருக்கிற அந்த இளைஞர்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணுங்கிறத பற்றி ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட சூழலை கொண்டு வரல. அதனுடைய விளைவு தான் கரூரில் 41 பேர் இறந்து போனது. அதுக்கு பிறகு அரசும் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் சில வழிகாட்டுதலுடைய அடிப்படையில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தொண்டர்படை கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்களையே நியமிக்கிற ஒரு அவசியம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இது அவராக ஏற்படுத்திக்கிட்டதல்ல. சில வழிகாட்டுதல் நெறிமுறைகளின் பேரில் அரசினுடைய வழிகாட்டுதலோடு அதை எடுத்து செஞ்சிட்ருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய இயக்கத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வருவதற்கான அடிப்படை கட்டமைப்பை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. எங்கே போனாலும் விசிலடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேணுங்கிற மாதிரியான ஒரு கூட்டத்தை தான் திரட்டி வச்சுருக்காரு. இது விஜய் மட்டுமல்ல, எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த வேலையை தான் கடந்த காலங்களிலும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அண்ணா மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக கலைஞர் பொறுப்பேற்றவுடன் அவரை கைது செய்தாலோ அல்லது அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்காக தீக்குளிக்கிறேன்னு வரக்கூடிய தொண்டர்களும் அதிகமாக இருந்தாங்க. அவருக்கு ஒரு நெருக்குதல் வரும்போது தன் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய தொண்டர்களும் திமுகவில் ஒரு கட்டத்தில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு 93 காலகட்டத்தில் வைகோ அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு மதிமுக அப்படிங்கிற ஒரு அரசியல் அமைப்பை ஏற்படுத்தப்பட்ட பிறகு அவருக்காகவும் தீக்குளித்து உயிர் நீத்த தொண்டர்கள் பலர் இருந்தாங்க. அதே மாதிரி மொழி சார்ந்த பிரச்சனை வரும்போது இந்தி மொழியினுடைய தாக்கம் தமிழை 2ஆம் தர மொழியாக மாற்றுகின்ற முயற்சி நடந்த போது எல்லாமே அரசியல் சார்புடைய அமைப்பை சேர்ந்த பலர் தீக்குடித்து தற்கொலை செஞ்சுட்டாங்க. அவங்க எல்லாமே இன்றைக்கி தியாகிகள் பட்டியலில் இருக்காங்க. இது மாதிரி அரசியலுக்காக உயிரை கொடுப்பது என்பது நீண்ட காலமாகவே தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு கலாச்சாரம். இது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இந்த தேர்தலிலும், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலும் விஜய் ஜெயிக்கலைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், விஜய்க்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான சமூக ஊடகங்களில் பதிவிடக்கூடிய நபர்களையும் குறிப்பாக பெண்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு விதமான உளவியல் தாக்குதலுக்கு, மனச்சிதைவுக்கு அவங்களை உருவாக்கி வச்சு தான் இந்த மாதிரி பேச வைக்குது. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஊடகங்களும் இந்த மாதிரியான செய்திகளை அதிகமாக வெளியிடுறாங்க. ஊடகங்கள் வெளியிடாமல் போனாலும் சமூக ஊடகங்களில் பயன்பாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுக்காக ஒரு வலைதள கணக்குகளையெல்லாம் உருவாக்கி வச்சுக்கிட்டு அதில் ஆயிரக்கணக்கான பின்தொடர்பாளர்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. தங்கள் கருத்தை ஒரு வீடியோவாக பதிவிட்டு போட்டாலும்
அல்லது அதை செய்தியாக எழுத்து வடிவில் கொடுத்தாலும் ஒரு புகைப்படமாக கொடுத்தாலும் அதுக்கு அதிகப்படியான பார்வையாளர்கள் வரணும், அந்த கருத்துக்கு அந்த படத்துக்கு அதிகப்படியான விரும்புதல் உணர்வுகள் அதாவது லைக் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேறு வேறு விதமான சிந்தனைகளோடு அவங்க போயிட்டுருக்காங்க. இந்த சிந்தனையினுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வு அவங்கள தற்கொலை வரைக்கும் கொண்டு போயிடும், அல்ல தற்கொலை முயற்சி வரைக்கும் கொண்டு போயிடும். பல இடங்களில் விளையாட்டுத்துறை தொடர்பான சில விளையாட்டுகளில் இளைஞர்களை ஈர்த்து அந்த ஈர்ப்பினுடைய அடிப்படையில் அவங்க தற்கொலைக்கு தூண்டுகின்ற வேலைகளையும் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக ஒரு கார்ட்டூன் விளையாட்டுகளில் வரக்கூடிய அந்த ஹீரோங்கிற கேரக்டர் தற்கொலை பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வரும்போது இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற சில மாணவர்களும் இளைஞர்களும் தற்கொலை பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம். மொத்தத்தில் சரியான புரிதலும் சரியான மன வளர்ச்சியும் சரியான பக்குவம் இல்லாதனால தான் இந்த தற்கொலைகள் அதிகமாக நிகழ்ந்துகிட்டு இருக்குது. அந்த நிலை இப்போ அபாயகரமான நிலையாக தமிழ்நாட்டில் தாவேகாவுடைய இளைஞர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை கட்டுப்படுத்தணுங்கிறது தான் இன்றைக்கி எல்லாருடைய பெரிய கோரிக்கையாக இருந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்த போது கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் அதிகமானவர்கள் உடல்நலக் குறைவாலும் அல்லது அந்த அதிர்ச்சியினாலும் தொடர்ந்து ஒரு 10-15 நாளில் இறந்தாங்க. அந்த இறந்தவங்களுக்கு எல்லாமே அந்த கட்சியின் சார்பாக 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாய் நிதியுதவிகள் வழங்கப்பட்டது. ஒரு பக்குவமான கட்சி, அரசியல் கட்டமைப்பு போட்டிருக்கிற கட்சி, பகுத்தறிவாளர்கள் நிரம்பி இருக்கிற கட்சின்னு சொல்லக்கூடிய திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த போதும் கூட கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் அதிகமானோர் தாக்குதலினால் அல்லது அந்த இரத்த அழுத்தம் அல்லது உணர்ச்சி வசப்படுதல் அல்லது கலைஞர் இறந்துட்டாருங்கிற அந்த செய்தியை கேட்டு அவரோடு ஏற்பட்டிருந்த இணைப்பிலிருந்து பிரிய முடியாமல் உயிரிழந்தவங்க ஒரு 40 பேருக்கு மேலே வருது. அதில் ஒருத்தர் தீக்குளித்து கூட உயிரிழந்து விட்டதாக அந்த கட்டத்தில் செய்தி வந்திருந்தது. இப்படி தலைவர்களுக்காக தொண்டர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணிக்கிறதுங்கிறது கடந்த காலங்களில் நடந்துகிட்டு இருக்குது. அந்த நிகழ்வு, அந்த தொடர் நிகழ்வு 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வந்துடக்கூடாது அப்படிங்கிற பதப்பதைப்பு தான் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் மேலோங்கி இருக்குது. ஆனால் அதை பற்றி தாவேக்காவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவருடைய தலைமைக்கு அதை சொல்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. தலைமை அதை பற்றி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கிறது தெரியல. அந்த முடிவை அறிவிப்பாங்களாங்கிறதும் தெரியல. ஏன்னா மிகப்பெரிய ஒரு துக்க நிகழ்வாக 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த போது கூட அந்த குடும்பத்தை இன்றைக்கு வரைக்கும் விஜய் நேரில் போய் பார்க்கல. அவங்க கூப்பிட்டு வேணால் பேசினார். அதே மாதிரி அவங்க செத்து போனதுக்கான இரங்கல் செய்தியை கூட ஒரு 24 மணி நேரத்துக்கு பிறகு தான் அவர் வெளியிடுறாரு. அந்த அளவுக்கு தான் அந்த கட்சியினுடைய தலைமைக்கான பக்குவம் இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் அத்தனை சமூக ஆர்வலருமே இன்றைக்கி துடிதுடிச்சு சொல்லிகிட்டு இருக்கிற இந்த செய்தியை தலைமை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து கேட்கணும். தன்னுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்துகிற திறனை அந்த கட்சி தலைமை வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 2026 தேர்தலில் நிச்சயமாக தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியம் கிடையாது. சிலர் வெற்றி பெறலாம், அது ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் வேணால் வெற்றி பெறலாம், அல்லது வெற்றி பெறுவதற்கு அடுத்த கட்டத்துக்கான அந்த வாக்குகளை நோக்கி வரலாமே தவிர முழுமையாக ஆட்சி அமைக்கும் அளவுக்கு அவங்களுக்கு அதிக பெரும்பான்மை வருவதற்கு கள நிலவரத்தில் சாத்தியம் இல்லைங்கிறதான் தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு முடிவு வரும்போது அதை எதிர்கொள்ள தகுதியற்ற, எதிர்கொள்ளக்கூடிய திறனற்றவர்களாக இந்த இளைஞர்கள், மாணவர்கள், இளம்பெண்கள் மாறி அவங்க வேறு விதமான முடிவை எடுத்துருவாங்கங்கிற அச்சம்தான் எல்லார்கிட்டையும் இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு தலைமை கட்டாயமாக ஒரு முயற்சி பண்ணணும். இந்த சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒரு கட்சியினுடைய தலைமை பற்றி மட்டும் தான் சொல்லணும். ஆரம்பம் முதலே திரைத்துறையினர் அரசியல் பிரவேசத்தில் வர்றது, அரசியலில் இறங்குறது ஆரோக்கியமானதல்ல. திரையில் இருக்கின்ற அந்த ஒரு பெரிய மாசை கொண்டு வந்து அரசியல் களத்தில் நிறுவ பார்க்குறாங்க. அது ஓட்டுகளை சில நேரங்களில் பெற்றுக் கொடுத்தாலும் சமூக முன்னேற்றத்திற்கான வழியாக இருக்காது. உழைக்கும் மக்கள், உற்பத்தியாளர்கள் கலந்து இருக்கின்ற ஒரு கட்சி கட்டமைப்பு தான் சமூக மாற்றத்தை கொண்டாட முடியுமே தவிர திரைப்படத்துறையால் சமூக மாற்றத்தை கொண்டாட முடியாதுங்கிறதுல ரொம்ப ஆழமான நம்பிக்கையும் ஆணித்தனமான கோட்பாட்டையும் கொண்டதான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. பெரும்பாலும் அந்த கட்சி திரைத்துறை சார்ந்த யாரையுமே உள்ளே வச்சுக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட சூழலில் உண்மையிலேயே மனநிலை பாதிக்கப்பட்ட அல்லது மனநிலை சிதைவுக்குள்ளான அல்லது மனநிலை தூண்டுதலுக்குள்ளான யாரும் அரசியலுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுல அவங்க மட்டும்தான் தெளிவாக இருக்காங்க. அதை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகள், இடதுசாரிகள் அந்த எண்ணத்துக்கு எப்பவுமே வரதில்லை. அவங்க ஒரு சிந்தனை வயப்பட்ட ஒரு பக்குவப்பட்ட அமைப்பாக தான் இருக்காங்க. எந்த சூழலும் தங்களுடைய உயிரை இழந்து இன்னொன்று பெறணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு போக மாட்டாங்க. அது தவிர திராவிட அமைப்பில் வந்தக்கூடிய அனைத்து கட்சிகளுமே திரைப்படத்துறையை தூக்கி பிடித்து கொண்டாடக்கூடிய அமைப்பில் தான் கடந்த காலங்களில் போயிட்டுருக்காங்கிறது தெரியுது. இது ஒரு தவறான முன்னுதாரணம் தான். ஆனால் அது யாரும் திருத்திக்கவே இல்லை. கலைஞருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் சரி, அதற்கு பிறகு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக வந்த ஜெயலலிதா எல்லாருமே திரைத்துறையை கூப்பிட்டு கௌரவப்படுத்துறது, திரைத்துறையினுடைய விழா எடுக்கிறது, திரைப்பட நடிகர்களுடைய விழாவில் கலந்துக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிரிப்பு நடிகராக இருக்கக்கூடிய கிங்காங்கனுடைய மகள் திருமண நிகழ்வுக்கு கூட முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் போனார். அதை எல்லா ஊடகங்களும் ஒரு மிகப்பெரிய செய்தியாக வெளியிட்டாங்க. ஆனால் யதார்த்தமான உண்மை என்ன, கிங்காங் அதிமுகவை சேர்ந்தவர். ஆனால் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்த எடப்பாடி பழனிசாமி போகல. இப்போ அந்த கட்சிக்கு ஆதரவாக தான்
கிங்காங் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. இது ஒரு நிலைப்பாடு. ஆனால் இந்த நிலைப்பாட்டிலிருந்து தன்னை முற்றிலும் மாற்றிக்கிட்டு திரைப்படத்துறை சார்ந்திருக்கிற ஒருவருடைய நிகழ்ச்சிக்கு நமக்கு போனால் நமக்கு ஆதரவு பெருகும், அவருடைய ஆதரவாளர்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்கிற ஒரு அரசியல் லாப நோக்கத்திலான எண்ணத்தோடு பல அரசியல் தலைவர்களும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களும் சில நேரங்களில் முதலமைச்சரும் கூட நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. இது நடிகர் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு நேர் எதிர்மாறான விஷயமா இருக்குது. ஏன்னா திரைப்படத்துறையை தூக்கி பிடிச்சி திரைப்பட நடிகர்களுக்கு விழா எடுக்கிறது ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்துட்டு இன்னொரு நடிகர் ஆட்சிக்கு வரக்கூடாது, அரசியலுக்கு வரக்கூடாது, அரசியலுக்கு வந்தால் நாடே கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்தி பிரச்சாரம் பண்ணுறதுங்கிறது தவறான அணுகுமுறை தான். ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே பகுத்தறிவு மிக்க சிந்தனையாளர்கள், செயல் வீரர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் இந்த தலைமை, திமுகவுடைய தலைமை ஒதுக்கி வச்சுட்டு ஊழலில் மிகுந்தவர்களுக்கான பொறுப்புகளை கொடுக்குறாங்க. திரைத்துறையில் ஆதிக்கம் செலுத்தவங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்குறாங்க. பணக்காரங்களுக்கு தான் பொறுப்புகளை கொடுக்குறாங்க. அப்படி தங்களுடைய வாழ்வியல், தங்களுடைய கட்சியில் சில முரண்பாடான முடிவுகளை எடுத்துட்டு இன்னொரு தலைமையை குற்றம் சொல்வது ஏற்புடையதல்ல. மொத்தத்தில் அரசியல் என்பது வேறு, திரைத்துறை என்பது வேறு. திரைத்துறையை அரசியலோடு ஒப்பிடாதீர்கள், ரெண்டையும் ஒன்றா கொண்டு வராதிங்க அப்படிங்கிற கட்டமைப்பை ஆரம்பத்திலேயே உருவாக்கியிருக்கணும். அதை விட்டுட்டு இப்போது எல்லாம் கடந்து போன நிலையில் நடிகருக்கு பின்னால் போனால் நாடு நாசமாக போயிடும், நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படின்னு அழுகிறதுல அல்லது கூக்குரல் போடுறதுல பயன் எதுவும் கிடையாது. இதை எல்லாத்தையுமே குறிப்பாக அரசியல் என்பது என்ன, திரைப்படம் என்பது என்ன, அவருடைய திரைக்கு பின்னால் எப்படி வாழ்கிறார்கள், திரைக்கு முன்னால் எப்படி நடிக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் இள வயதில் இருக்கிற சிறுவர்களுக்கே புரிதல் ஏற்படுத்துகிற மாதிரியான பாடத்திட்டங்களை அல்லது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கொண்டு வந்திருக்கணும். அதே மாதிரி தான் அரசியல் என்பது எந்த மாதிரியான சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடியது, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியலிலும் எவ்வாறு அரசியல் கலந்துருக்குது அப்படிங்கிறதை பற்றி எல்லாமே குறிப்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற காலத்திலிருந்து மாணவர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா அதில் ஒரு தெளிவான பார்வையும் அரசியலை பற்றிய ஒரு நெறிமுறைகளும் உருவாக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய பாடத்திட்டத்தில் இதை பற்றி எல்லாமே எதுவும் கொண்டு வராமல் விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே வளர்ந்ததுக்கு பிறகு அதை தடுக்க முயற்சி செய்கிறது எதிர்வினையைத்தான் உருவாக்கும். வர்ற 4ஆம் தேதி அன்னைக்கு இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். எப்படிப்பட்ட தாக்கங்கள், அதாவது தன்னை உலகம் கவனிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தையும் சிலர் இந்த மாதிரியான முயற்சியில் ஈடுபடலாம். எப்படி நம்மளை காப்பாற்றிடுவாங்க, நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோம், இதன் மூலமாக நமக்கு ஒரு பெரிய அனுதாபம் வரும், கட்சியில் நமக்கு பொறுப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில முயற்சிகளில் சிலர் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சிலர் நம்மளுடைய நிகழ்வுகளை எல்லாமே உலகம் லைவாக பார்க்கும், நமக்கு லைக் கூடும் அப்படிங்கிற முயற்சியிலும் சில விபரீதமான முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குது. மொத்தத்தில் விஜய் தன்னுடைய கட்சி அமைப்பாளர்களை, தொண்டர்களை கட்டுப்பாட்டோடு கொண்டு வரணும்னா அவங்களுக்கு எதிர்மறை சிந்தனையை, அதாவது இந்த தாழ்வு மனப்பான்மையை அல்லது அந்த மனச்சிதைவு இருக்கக்கூடிய நிலையை மாற்றி அவங்கள ஒரு நம்பிக்கை உள்ளவங்களாக எதிர்த்து எல்லா விஷயத்தையும் களத்தில் நின்று போராடக்கூடியவர்களாக, இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு ஆட்டு மந்தை மாதிரி இல்லாமல் கட்டுப்பாடான நடவடிக்கை உள்ளவங்களாக கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணணும். அது விஜயனுடைய இந்த கட்சி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கான ஒரு அடிப்படை கட்டமைப்பாக இருக்கும். முதலில் அவர் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பாக அல்லது ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவராக உருவாவதற்கு முன்பாக தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாகிற வேலையை செய்யணும். இது ஒட்டுமொத்தமாக சமூகத்தை கவனிச்சிட்டு இருக்கிற எல்லாருடைய ஒரு வேண்டுகோளாக தான் நம்ம விஜய்க்கு வைக்க வேண்டியது இருக்குது. அரசியலமைப்பினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற அவருக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்குதுன்னு நம்ம உதறி தள்ளிவிட முடியாது. நமக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஏன்னா சமூகம் என்பது பொதுவானது. அதில் இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு நமக்கு வரலாம், நம்மகிட்ட இருக்கிறவங்க அவங்ககிட்ட போகலாம். புதிதாக வரக்கூடிய பலரும் ஒவ்வொருடைய கொள்கை வழி பின்னால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக இளைஞர் சமூகத்தை பாதுகாப்பாகவும் ஒரு ஆரோக்கியமான சமூகமாகவும் கொண்டு போகிறதுல நம்ம எல்லாருக்குமே பங்கு இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் நான் சொல்கிறது தான், உங்களுக்கு தெரிந்த விஜய் ஆதரவு நிலையில் தீவிரமாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க, நேரில் பேசுங்க. அரசியல்னா என்ன, எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும், இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள் ஒரு கட்சி பலமானதாக இருந்தால் ஆட்சியை பிடிக்கிறது, அந்த பதவிக்கு வர்றது, அதிகாரத்துக்கு வர்றதுங்கிறதெல்லாம் எளிமையாக நடக்கும். முதல்ல நீங்கள் கட்டுக்கோப்பாக இருக்கணும், நல்ல சிந்தனையாளர்களாக இருக்கணும், சமூகத்தை பற்றி நல்ல புரிதல் வேணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி அவங்ககிட்ட இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்களை கொஞ்சம் மாற்றி நல்வழிப்படுத்த முயற்சி செய்யணுங்கிற ஒரு வேண்டுகோளோடு இந்த வீடியோவை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.